வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் என்று 2 விதமான பலன்கள் கிடைக்கப் போகிறது. மாதத்தின் ஆரம்பத்தில், அதாவது முதற் பாதியில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வீடு தேடி வரப்போகின்றன. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் பல ஏற்ற இறக்க சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உயர்வான பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். உயர்வு தாழ்வு எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் என்பதால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. காலம் போகிற போக்கில் நடைபோடக்கூடிய உன்னதமான ஆத்மாக்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இவர்களை பொறுத்தவரை மாதத்தின் 2ஆம் பகுதி சில லாப நஷ்டங்கள் கணக்குகளில் வரும். அதற்காக எதையும் நீங்கள் தவறாக யோசிக்க வேண்டாம். சாதகமான பலன்களை மாதம் முழுவதும் எந்த ஒரு ராசியுமே எதிர்பார்க்க முடியாது. மாதத்தின் முற்பகுதியில் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் நடக்கிறதோ அதே அளவுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் கலவையான ஒரு விஷயமாகத்தான் இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். பள்ளி செல்லும் மாணவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்ட காற்று வீசப்போகிறது. போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறப் போகிறீர்கள். பல நல்ல விஷயங்களை எல்லாம் அடுக்கடுக்காக நடத்தி கொள்வீர்கள். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களால் இல்லத்தில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடைபெறும். அதே நேரத்தில் ஒரு பெரும் தொகையை உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் செலவழிக்கக்கூடிய நிலையும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. பிள்ளைகளால் மகிழ்ச்சி, வாழ்க்கை துணைக்கு உங்களால் முடிந்த உதவி, இதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களால் திருப்திகரமாக செய்ய முடியும். அதே நேரத்தில் கவனம் என்பதும் வாழ்க்கையில் அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு மாதம் என்று இந்த ஆடி மாதத்தை சொல்லலாம். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, அம்மன் வழிபாடு என எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் எல்லாவற்றிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு உண்டு. அதே நேரத்தில் நீங்கள் 3ஆம் மனிதரின் தலையீட்டால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் இருப்பதால் உங்களுக்கு இட்ட வேலைகளை நீங்களே செய்வது நல்லது. வேறு யாரும் அந்த வேலைகளில் குறுக்கிடாமல் இருந்தாலே போதும், உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய யாரேனும் ஒருவருக்கு மருத்துவ செலவு காத்திருக்கிறது. விழிப்புடன் நீங்கள் இருக்க வேண்டும். நேரத்திற்கு சாப்பிடுவது, நேரத்திற்கு தூங்குவது, இதையெல்லாம் உங்களுடைய ஒரு வழக்கமாக நீங்கள் தினசரி வாழ்க்கையில் பராமரிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரோக்கியம் மேம்பட்டு இருந்தால்தான் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்ய முடியும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் சனியின் 3ஆம் அம்சம் உங்களுடைய விஷயங்களை பலவீனப்படுத்தலாம் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். நல்லதே நடக்கும். தைரியமாக இருங்கள். வாழ்க்கையின் முற்பகுதி உங்களுக்கு, அதாவது மாதத்தின் முற்பகுதி உங்களுக்கு பல அற்புதமான பலன்களை தர காத்திருக்கிறது. இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.